ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 443 ஸ்ட்ரிங் கம்ப்ரெஷன் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம்ல அரே ஆஃப் கேரக்டர் கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க கேரக்டரை இவங்க அல்காரிதம் சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்புமே வந்து ரிப்பீட்டட் கேரக்டர் இருக்கும். இந்த குரூப்போட லென்த் வந்து, அதாவது விச் மீன்ஸ் கேரக்டர் வந்து லென்த் வந்து ஒன்னா இருக்குன்ற பட்சத்துல நம்ம அந்த கேரக்டரை ஸ்டோர் பண்ணணும். அதுவே அந்த கேரக்டர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடா இருக்குன்னா அந்த ரிப்பீட்டட் லென்த்தை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்ப்ரஸ் பண்ண ஸ்ட்ரிங் செப்பரேட்டா ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இதோட லென்த் வந்து 10க்கு மேல இருக்குன்ற பட்சத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிளா வந்து ஸ்டோர் பண்ணணும்னு இருக்காங்க. அப்புறம் இன்புட்டை மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் புது லென்த்தை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எழுத போற அல்காரிதம் அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா கேரக்டர் ஏஏ பிபி சிசிசி இதுல இருக்கு. ஸோ இதுக்கு அவங்க அவுட்புட் என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா 6ன்னு வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரின்னா, இனிஷியலா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது ஏல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஏ நமக்கு 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ ஏவோட கவுண்ட் 1, ஏவோட கவுண்ட் 2. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம், ஏ 2ன்னு ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி பியோட கவுண்ட் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால பி 2ன்னு ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி சியோட கவுண்ட் வந்து 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 1 2 3. ஸோ அதனால சி 3ன்னு ஸ்டோர் பண்ணும். ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதாவது 10 அவங்க கொடுத்திருந்த கன்ஸ்ட்ரெயின் கவுண்ட் வந்து 10க்கு மேல இருக்குன்ற பட்சத்துல நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னு இருக்காங்க. அதாவது எந்த மாதிரினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 வருதுன்னா 1 1 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் நம்மளுக்கு டி இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டியோட கேரக்டரை 11 இருக்குன்னா 1 1 இப்படி ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைனலா இதோட லென்த்தை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த செனாரியோல இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. அதனால இதோட அவுட்புட் வந்து 6ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்மளோட அப்ரோச் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்த அதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல நான் ரைட் பாயிண்டர் அண்ட் ரீட் பாயிண்டர்னு சொல்லி 2 எடுத்திருக்கேன். சேம் இதை நம்ம 2 பாயிண்டர் மெத்தட்ல அப்ரோச் பண்ண போறோம். நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, இனிஷியலா வந்து ஒரு பாயிண்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி இதோட கவுண்ட் சேம் ஒரே கவுண்டா இருக்குன்ற பட்சத்துல இந்த பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ரீட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு, ஸோ ரெண்டுமே ஃபைனலா இது வந்து வேற ஏதாவது கேரக்டர் மாறுதுங்கும் போது நம்ம இந்த லூப் வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்ப அந்த டைம்ல நமக்கு இதோட என்ன கேரக்டர் ப்ளஸ் இந்த கேரக்டரோட கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். சேம் அதே மாதிரி அடுத்ததும் கேரக்டர் எவ்வளவு தூரம் போயிருக்கு, கேரக்டரோட கவுண்ட். ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச் இருக்க போகுது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைட் அண்ட் ரீட் பாயிண்டர்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது கேரக்டரோட லென்த் கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் வந்து ரன் ஆகும். வைல் லூப் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இருக்கு கரண்ட் கேரக்டர் அண்ட் கவுண்ட் ரீட் பண்ணியிருக்கேன், ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வேரியபிள். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த கரண்ட் கேரக்டர்ன்றது இப்போ இருக்க கரண்ட் கேரக்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கவுண்ட்ன்றது எவ்வளோ டைம் வந்து இதோட கவுண்ட் இருக்குன்றத ஸ்டோர் பண்றதுக்காக கவுண்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த வைல் லூப் எதுவே ரன் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கரண்ட் கேரக்டர் அந்த ரீடுன்ற பாயிண்டரும், இந்த ரீட் நம்ம 0 கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரீட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ற ரீட் வேல்யூவும் இந்த கரண்ட் கேரக்டர் ஒன்னா இருக்குன்ற பட்சத்துல
நம்ம ரீட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் இது வந்து லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலா எவ்வளவு டைம் வந்து கவுண்ட் ஆயிருக்குன்றது கிடைச்சிரும், பிளஸ் ரீட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்க நான் அந்த பிரைட்ல வேல்யூ கரண்ட் கேரக்டரோட வேல்யூவை பிரைட்ல வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன், அதாவது கவுண்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ அப்படின்னா ஏ, பி அப்படின்னா பி அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேல்யூ மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஒன்று. இப்போ மோர் தென் ஒன்ஸா வந்து இருக்குதுன்ற பட்சத்தில் கவுண்ட் வேல்யூ, நான் இந்த கவுண்ட் வேல்யூவை நம்பரா இருக்கிறத ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை நான் அந்த பிரைட்ல அதோட கவுண்ட், அதாவது இப்போ 11 அப்படின்னா இதோடது 1 and 1. ஸோ இப்போ இது 2 இருக்கு. இந்த மாதிரி இதோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஏ இருக்கு அப்படின்னா ஏ வந்து 1 இருக்கும், ஏவோட வேல்யூ வந்து ஏவோட இது வந்து 1, அதே மாதிரி ஏவோட கவுண்ட் 2. ஸோ அதனால 1 பிளஸ் இந்த 2 1, ஃபைனலாக இதோட இது 2 இருக்கும். சேம் இதே ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நான் இது பண்ணிக்கிறேன். ஃபைனலா இந்த ரைட்டோட வேல்யூ கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைனலாக இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ இந்த ஹோல் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரைட்டோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ரோச். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி ரைட் அண்ட் ரீடுன்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது கடைசி இந்த ரீடோட கேரக்டரோட லென்த் வரையும் ரன் ஆகும். இங்கே கரண்ட் கேரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரீட் பாயிண்ட் இருக்கு. ஸோ கவுண்ட்ஸ் வந்து இருக்கிற எல்லா நம்பரையும் கவுண்ட் பண்றதுக்கு, எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுன்ற கவுண்ட் பண்றதுக்கு கவுண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்திருக்க கேரக்டர் வந்து கரண்ட் கேரக்டரா இருக்குன்ற ஒரே கேரக்டரா இருக்குன்ற பட்சத்தில் ரீட் வேல்யூவும் கவுண்ட் வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம கவுண்ட் வேல்யூ இருக்கும், அது மூலமா என்ன வேல்யூன்றது நமக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த கேரக்டருக்கான வேல்யூ மட்டும் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கவுண்டோட வேல்யூ வந்து மோர் தென் ஒன்ஸா இருக்குன்ற பட்சத்துல இதை ஸ்ட்ரிங்கா மாத்தி நான் இந்த டிஜிட்டை மட்டும் ரைட்ல இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ தான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.